பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே மகளிர் மன்றாட்டு ஜெபத்தின் மூலமாக ஹெவன் டிவியின் வாயிலாக உங்களை சந்திப்பதினாலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய கிருபை காலைதோறும் புதியதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய கிருபை தான் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி வழி நடத்துகிறது. இந்த கர்த்தருடைய கிருபையை நாம் ஒவ்வொரு நாளும் காலையிலே எழும்பி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது சொல்கிறார், காலையிலே உமக்கு நேராக வந்து நான் உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லி நாமும் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி கர்த்தருடைய கிருபைக்காக காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளும்போது அந்த நாள் மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த வேளையிலே நம் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். அதை நாம் நினைத்து பார்க்கின்றோமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே நம் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பிறகு ஒரு சில வசனங்களை தியானிப்போம். கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக அமைத்து தருவாராக. சங்கீதம் 125 5வது வசனம், தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடு போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. இந்த சமாதானத்தை தருகிற கர்த்தரை சற்று நேரம் நம்ம ஸ்தோத்தரிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அதிகால நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு நீர் தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நீங்கள் உங்கள் இரக்கம் பெரியதப்பா. உங்கள் இரக்கம் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் ஒவ்வொரு நாளும் நீர் தந்து கொண்டே இருக்கிறீரப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறப்பா. எங்களுடைய கரங்களை பிடித்து நீர் வழி நடத்தி கொண்டு இருக்கிறீர் ராஜா. உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா. பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு நீர் எங்களை காத்து கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தருகிற உணவுக்காக, உடைக்காக, ஜீவனுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே அப்பா அப்பா ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிற உமது பிள்ளைகளை இந்த நாளிலே நீர்
ஆசீர்வதித்து ஆண்டவரே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நிரப்பும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே இந்த வேளையிலேப்பா இன்றைய தினம் தங்களுடைய வேலைக்காக கடந்து செல்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறப்பா. அவர்களுடைய பிரயாணங்களை நீர் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதி படுக்கையை என் ஆண்டவர் மாற்றி போடுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற பிள்ளைகளும் தங்களுடைய திருமண நாளை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற பிள்ளைகளையும் எஸ்ஸப்பா நீர் உம்முடைய வசனத்தினாலே ஆண்டவரை நிரப்பி இந்த வருடத்தை உமது பிள்ளைகளுக்கு நன்மையினாலும் கிருபையினாலும் ஆசீர்வதிக்கும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, நாங்கள் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை தியானிக்க போகிற உம்முடைய வசனத்தை வார்த்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 125 5வது வசனம். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு, இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கோ சமாதானம் உண்டு. நம்முடைய கர்த்தர் யாரு? சமாதானத்தின் தேவன் என்று ரோமர் 15வது அதிகாரம் 33வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தர் சமாதான காரணர் என்று மீக 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதான பிரபு என்று சொல்லி ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தர் யாரு? சமாதானத்தின் தேவன். சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பதினால் இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு, நமக்கோ சமாதானம் உண்டு. சமாதானத்தை நாம் எங்கேயும் போய் வாங்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை அதை விலை கொடுத்து வாங்க முடியாத ஒன்று. அந்த சமாதானத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் பார்க்கின்ற வேளையிலே அன்றைக்கு சீஷர்கள் பயந்து போய் இயேசுவுக்கு சம்பவித்தது தங்களுக்கும் சம்பவித்து விடுமோ என்று சொல்லி பயந்து ஒரு அறைக்குள்ளே பூட்டி கொண்டு பயந்து கலங்கி கொண்டு போயிருந்தார்கள். அவர்கள் கலங்கி பயந்து கொண்டிருந்த நேரத்திலே இயேசு அவர்கள் நடுவே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். சமாதானம் என்று சொல்லி அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கூட சமாதானம் இன்றி பயந்து போய் கலங்கி ஏதோ சம்பவிக்க போகிறது என்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டு உங்கள் கூடாரத்துக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் பூட்டி கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் வந்து உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். நீ பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே அவருடைய சமாதானத்தை அவர் நமக்கு தருகிறார். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் பார்க்கின்ற வேளையிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அவருடைய சமாதானத்தை அவர் வைத்து போயிருக்கிறார். அவருடைய சமாதானம், கர்த்தருடைய சமாதானம் எப்படி இருக்குமோ உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இருப்பதில்லை. உலகம் கொடுக்கிற சமாதானம் நமக்கு பயத்தையும் கலக்கத்தையும் கொண்டு வரும். ஆனால் கர்த்தர் தருகிற சமாதானம் நமக்கு சந்தோஷத்தையும்
மகிழ்ச்சியையும் கொண்டு வரும். கர்த்தருடைய பிள்ளையே, நம் வேதனையோடு துயரத்தோடு இருக்கும்போது நாம் நினைக்கிறோம், என்னுடைய ஃப்ரெண்டிடம் போனால் என்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்களை எல்லாம் நான் அவளிடம் கொட்டிவிட்டால் எனக்கு ஒரு நல்ல சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்டிடம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்களை நீங்கள் கொட்டி விடுவீர்கள் ஆனால், சொல்வீர்கள் ஆனால், உங்களுக்கு ஒருவேளை அந்த நிமிடத்திலே சற்று சமாதானமாய் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுடைய இல்லத்திற்கு வருவதற்கு முன்பாக உங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு கலக்கமும் பயமும் தான் உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளையே, அது உங்களுக்கு சமாதானமாகவே இருக்காது. உங்களுக்கு அது துக்கத்தை தான் அதிகரிக்கும். இன்னும் உலக பிரகாரமான இடங்களில் போனால் எனக்கு சமாதானத்தை கிடைக்கும் என்று ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடங்களில் நீங்கள் போவீர்கள். ஆனால் அங்கே கிடைக்கிற சமாதானம் அது அந்த நேரத்திற்கு மட்டும்தான் இருக்கும். ஆனால் உங்கள் இருதயத்துக்குள்ளே ஒரு பாவ உணர்வு, ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டு உங்கள் இருதயத்தை கலக்கி கொண்டே இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமாதானம் தான் நமக்கு சந்தோஷத்தை தரும். அந்த சமாதானத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்துவிட்டு போயிருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலும் சமாதானம் இல்லாத ஒரு நிலை ஏற்படும் போது நாம் என்ன செய்கிறோம்? சோர்ந்து போய் விடுகிறோம், பலனற்று போய் விடுகிறோம். சமாதானம் இல்லாதபடி, அமைதியில் இல்லாதபடி துக்கத்தோடு காணப்படுகிற அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த அமைதி இல்லாத ஒரு நிலை, ஏன் இந்த சமாதானம் இல்லாத ஒரு நிலை காணப்படுகிறது என்று நாம் பார்க்கும்போது, யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி, இங்கே பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், திருடன் எதற்காக வருவானாம்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான், வேறொன்றுக்கும் வரமாட்டான். இங்கே இயேசு சொல்லுகிற திருடன் யார்? பிசாசு. பிசாசு எதற்காக வருவான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம், யாருடைய சமாதானத்தை திருடிவிடலாம் என்று அவன் வகை தேடிக்கொண்டே இருப்பான். கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய சமாதானத்தை திருடுகிறவன் இந்த பிசாசு. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற சமாதானத்தை நாம் அனுபவிக்க முடியாதபடி நாம் காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சமாதானத்தை நாம் அனுபவிப்பதற்கு வழிகள் இருக்கிறது. வேத வசனத்தின் மூலம் கர்த்தர் நமக்கு அநேக வழிகளை கற்று தருகிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்திற்கேற்ற வழிகளை அறிந்தாயானால் நலமாய் இருக்கும். நம்முடைய சமாதானத்திற்கு ஏற்ற வழிகள் இந்த வேத புத்தகத்திலே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த வழிகளை, சமாதானத்திற்கு ஏதுவான அந்த வழிகளை, இயேசு கற்றுத்தருகிற வழிகளை, அவருடைய வசனம் நமக்கு கற்றுத்தருகிற வழிகளை நாம் அறிந்து கொண்டால், அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிப்போமானால் இயேசு நமக்கு வைத்து போன சமாதானத்தை நாம் அனுபவிக்க முடியும். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கோ சமாதானம் உண்டு. அப்படி சமாதானத்தை அனுபவிப்பதற்கு அல்லது இயேசு வைத்திருக்கிற சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு அதற்கான வழிகளில் ஒன்று கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். முதலாவது நாம்
இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. இந்த சமாதானத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் கர்த்தரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோமா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் துயரங்கள் வந்தவுடனே இன்னைக்கு என்ன செய்கிறோம்? கர்த்தரை விட்டு விலகிறவர்களாகவே இன்றைக்கு காணப்படுகிற அநேக கிறிஸ்தவர்கள் அப்படியாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளாதபடிக்கு அந்நிய தேவர்களை நாடி செல்கிறார்கள், குறி சொல்கிறவர்களை நாடி செல்கிறார்கள். இப்படியாக செல்லுவதனால சமாதானம் கிடைப்பது இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் அவரை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். யோபு சொல்கிறார், கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையாய் இருப்பேன் என்று. யோபு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இதை சொன்னார்? கர்த்தருடைய பிள்ளை எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலை, ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் இழந்து போனார். அது மட்டுமல்ல, தன்னுடைய பிள்ளைகளை அத்தனை பேரையும் இழந்து போனார். அது மட்டுமல்ல, தன்னுடைய சரீரத்திலே சுகத்தையும் இழந்து போனார். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையிலே, வேதனையான ஒரு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில்தான் யோபு சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று. யோபு 13 சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளையை யோபுவுடைய மனைவி யோபுவிடம் வந்து சொல்கிறார், நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்ல. ஆனால் யோபு என்ன சொல்கிறார்? நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நீ நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று கேட்பதை நாம் பார்க்கிறோம். அவ்வளவு உறுதியாய் இருந்த கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை துன்பங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை வேதனைகள் வரட்டும், சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. நாம் அவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை மேல் நம்பிக்கையாய் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளை, அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு சமாதானமாய் இருப்பதற்கான கற்றுத்தந்த 2வது வழி ஏசாயா 48 என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாய் இருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். இங்கே பாருங்கள், கர்த்தர் சொல்கிறார், அவருடைய கட்டளைகளை நாம் கவனித்தோமானால், அதாவது கர்த்தருடைய கற்பனைகளுக்கு நாம் செவி கொடுத்தோமானால், அவருடைய கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்தோமானால் அவருடைய சமாதானம் நமக்கு கிடைக்கும். அது நதியை போல இருக்கும் என்று வேத வசனம் நமக்கு சொல்கிறது. கர்த்தருடைய கட்டளை என்ன? கர்த்தருடைய கட்டளை என்ன? கர்த்தருடைய கற்பனை என்ன? மார்க்கு 12 30-31 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கட்டளை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. கர்த்தருடைய கட்டளை என்னவென்றால், நம்ம முழு இருதயத்தோடு முழு மனதோடு கர்த்தரிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும்.
நாம் கர்த்தரிடத்திலே முழு மனதோடு முழு பலத்தோடு நாம் அன்பு கூறுகிறோமா? கர்த்தரிடத்திலே நாம் முழு இருதயத்தோடு முழு மனதோடு அன்பு கூறும்போது நமக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய சமாதானத்தை நமக்கு தருவார். அது நதியை போல இருக்கும் என்று வேதத்திலே சொல்லப்பட்ட அவ்வளவு ஒரு சமாதானம், அவ்வளவு ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை நம் முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு கர்த்தரை நாம் நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும். ஏசாயா 29வது அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது என்று கர்த்தர் துக்கத்தோடு சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது என்று. கர்த்தருடைய பிள்ளையே, நம் வாயினாலே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படி செய்துவிட்டு நம்முடைய இருதயம் கர்த்தரை விட்டு தூரமாய் இருக்குமானால் நமக்கு எப்படி சமாதானம் கிடைக்கும்? நமக்கு சமாதானம் கிடைக்காது. அது மனுஷன் கற்பித்த கற்பனையின்படியே இருக்கிறதாம். ஆனால் நமக்கு சமாதானம் கிடைக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய கற்பனைகளின்படி நாம் நடக்க வேண்டும். அவருடைய கற்பனைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். மனுஷனுடைய கற்பனைக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படிவோமானால், செவி கொடுப்போமானால், இயேசு நமக்கு வைத்திருக்கிற சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய பிள்ளை ஆகவே நாம் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவன் எப்படி இருக்க வேண்டும்? சங்கீதம் 97:10 சொல்கிறது, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் என்று. கர்த்தரிடத்தில் நம் அன்பு கூறுவது என்றால் நம் தீமையை வெறுத்து விட வேண்டும். நம்முடைய இருதயத்துக்கு உள்ளே இருக்கிற தீமைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாதது. மார்க் 7வது அதிகாரம் 20-21 வசனங்களை நாம் பார்க்கும்போது நம்ம இருதயத்திற்குள்ளே இருக்கிற தீமைகள் என்ன என்று அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை நாம் விட்டால் மட்டுமே நாம் கர்த்தரிடம் உண்மையான அன்பு கூற முடியும். நாம் கர்த்தரிடம் அன்பு கூறினால் மட்டுமே இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. நமக்கு சமாதானத்தை தருவார் கர்த்தருடைய பிள்ளை. இன்னும் பாருங்க, கர்த்தருடைய சமாதானம் நமக்குள்ளே இருக்க வேண்டுமானால் 3வதாக நம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிற வழிகளில் ஒன்று வேதத்தை நேசிக்க வேண்டும். சங்கீதம் 119-165 சொல்கிறது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்ல. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கு சமாதானம், கர்த்தர் வைத்திருக்கிற சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அதை அனுபவிக்க வேண்டுமானால் நாம் வேதத்தை நேசிக்க வேண்டும். நம் வேதத்தை நேசிக்கிறோமா? நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். எவ்வளவோ நேரத்தை மற்றவர்களோடு நாம் செலவழிக்கிறோம். வீணான வார்த்தைகளை பேசி அந்த நேரங்களை கழிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையை, வேதத்திற்காக நீ எவ்வளவு நேரம் செலவழிக்கிறாய்? நீ உன்னை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏசாயா 30:9 சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் கலகம் உள்ளவர்கள், பொய் பேசுகிற பிள்ளைகளும், கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனமில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள் என்று. இன்றைக்கு அநேகர் இப்படியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் கூட வேதத்தை
வாசிப்பதற்கு அந்த வார்த்தைகளை கேட்பதற்கு மனதில்லாதபடி இருக்கிறார்கள். இப்படி இருந்தால் நமக்கு எப்படி கர்த்தருடைய சமாதானம் நமக்கு கிடைக்கும்? இதுவரை நீங்கள் வேதத்தை வாசிக்காதவர்களாய், வேதத்தை வாசிப்பதற்கு எந்த நேரத்தை கொடுக்காத பிள்ளைகளாய் இருப்பீர்களாண்ட இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எனக்கு இன்றிலிருந்து நான் வேதத்தை நான் வாசிப்பேன், அதை நேசிப்பேன் என்று தீர்மானம் எடுத்து நாம் அதை நேசிக்கும் போது உங்களுக்கு எந்தெந்த பகுதியிலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த பகுதியிலே கர்த்தர் சமாதானத்தை தருவார். ஓசியா 4:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று. பாருங்க, நம்ம நினைக்கிறோம் எனக்கு சமாதானம் இல்லை, என் பிள்ளைகளினால சமாதானம் இல்லை என்று சொல்லி. காரணம் என்ன? அதில் ஒரு காரணம் நம் வேதத்தை மறந்தது தான். கர்த்தருடைய பிள்ளைகள் மூலம் நமக்கு சமாதானம் வர வேண்டுமானால், பிள்ளைகள் மூலம் சமாதானம் இல்லாத பகுதிகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால், நீங்கள் வேதத்தை நேசிங்க, வேதத்தை வாசிங்க, தியானிங்க. உன் பிள்ளையின் சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகள் மூலம் நமக்கு சமாதானத்தை தருவார். சங்கீதம் 119:92 தாவீது சொல்கிறார், வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று. ஆம், கர்த்தருடைய பிள்ளையே, நானும் கூட அப்படிதான். வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறபடினால் தான் இந்த நாளிலே நான் இந்த உலகத்திலே சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அது கர்த்தர் தருகிற சமாதானம். வேதம் அவர் என் மனமகிழ்ச்சியாக நான் வேதத்தை வைத்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் கூட வேதம் உங்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்கட்டும். அல்லாவிட்டால் துக்கத்திலே நீங்கள் அழிந்து போவீர்கள். எந்த ஒரு மனுஷனும் நமக்கு சமாதானத்தை தர முடியாது. கர்த்தருடைய வசனம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, நம்முடைய ஆத்துமாவுக்கு உயிரை தருகிறது. வேத வசனம், எந்த ஒரு மனுஷனுடைய வார்த்தையும் நம்முடைய ஆத்துமாவுக்கு உயிரை தராது, பலனை தராது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும். நாம் வேதத்தை நேசிக்கும் போது நமக்கு மிகுந்த சமாதானம் கிடைக்கும். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய நமக்கு சமாதானம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்து போயிருக்கிற சமாதானத்தை நாம் அனுபவிப்பதற்கான வழிகளை வேத வசனத்தின் மூலம் நாம் தியானித்த முதலாவது வழி, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு அவர் மேலே நாம் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் என்று. இரண்டாவது, அவருடைய கற்பனைகளை கவனிக்க வேண்டும். அவருடைய கற்பனை என்ன? உன் முழு இருதயத்தோடு முழு மனதோடு கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும் என்பது. இன்னும் அடுத்து ஒரு கட்டளை இருக்கிறது, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று. நம்மிடத்தில் நாம் எப்படி அன்பு கூறுகிறோமோ அப்படியே பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி, அதில் லேவியராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில். உன்னை குறித்து உனக்கு பொறாமை வராது, நம்மை குறித்து நமக்கு பொறாமை வராது, எரிச்சல் வராது, கோபம் வராது கர்த்தருடைய பிள்ளை. ஆனால் அதே போல் மற்றவங்களை குறித்தும் நம்ம அன்பாய் இருக்கணும், பொறாமை கொள்ளக்கூடாது. அவங்க நமக்கு ஒரு தீமை செய்தால் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று எண்ணக்கூடாது. இது கர்த்தருடைய கற்பனை. இந்த கற்பனைகளை நாம் கை கொள்ளும்போது நமக்கு மிகுந்த சமாதானம் கிடைக்கும். அடுத்த மூன்றாவது பார்க்கும்போது, வேதத்தை நாம் நேசிக்கும் போது கர்த்தர்
நமக்கு அவர் வைத்திருக்கிற சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நம்மால் வாழ முடியும். கர்த்தருடைய பிள்ளை யோபுவை பார்த்தோம்ல, எல்லாவற்றையும் இழந்துதான் போய்விட்டார். ஆனால் கர்த்தர் மேலே நம்பிக்கையை வைத்தபடியினாலே அவர் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து ரெட்டிப்பாய் கொடுத்து சமாதானம் சந்தோஷத்தை கொடுத்தார் அல்லவா? அதே போல நாமும் கர்த்தர் மேலே நம்பிக்கை உறுதியாய் இருக்கும்போது நீங்கள் என்னென்ன இழந்து போனீங்க எல்லாவற்றையும் கர்த்தர் மறுபடி உங்களுக்கு தந்து உங்களுக்கு சமாதானத்தையும் தந்து சந்தோஷத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு, நமக்கோ சமாதானம் உண்டு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம்.